துணையாய் நில்லும், எனக்கு துணை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீல்ல, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், துணையாய் நிற்கிறேன். நான் நம்புகிறேன் இன்றைக்கு முதல் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நிறைய பேர் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் துணையா நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களை எதிரியினுடைய காரியத்துல ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கேஸ்ல கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். விசுவாசிங்கள், கர்த்தர் துணையாய் நிற்கிறதை ஹalleluya உங்களுடைய கண்கள் காண போகிறது. ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கும் போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நன்றாய் நீங்கள் கவனிக்கணும். சில நேரத்தில் மற்றவர்களுக்கு முன்பாகவே நம்மளை தாழ்த்துறது மாதிரியே நமக்கு தெரியும், நம்மளை விட்டு கொடுக்கிற மாதிரியே தெரியும், நம்ம கூட இல்லாதது மாதிரியே தெரியும். ஆனா